அம்மா மகமாயி, என்கிட்ட பறிக்கிற மாதிரி பறிச்சு என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துட்டியே. மல்லி குலம் கோத்திரம் தெரியாதவ தீட்டுன்னு நாங்கெல்லாம் சங்கடப்பட்டப்போ எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருந்தது. இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு இப்ப புரிஞ்சு போச்சு. அதனாலயோ என்னவோ அவ இறந்து போன 2வது நாளே ராத்திரி என் கனவுல வந்தா. நீ அழாதம்மா, மறுபடியும் நான் வருவேன்னு சொன்னா. பெத்த பாசத்தோட பிரம்ம நினைச்சுக்கிட்டு அந்த கனவோட அர்த்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. அது மட்டும் இல்ல லலிதா, 1 மாசத்துக்கு முன்னாடி அம்மனோட கோயிலுக்கு நீ நடுராத்திரியில போயிருக்கேன்னு நினைச்சு தேடிட்டு வந்தோம். ஆனா நீ வீட்டில தான் இருந்த. அப்பவும் அம்மன் உன் கனவுல வந்தாங்கன்னு என்கிட்ட சொன்ன. ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு பழத்தை கொடுத்தாங்கன்னு சொன்ன. எடுத்துக்கோ. நீ எதையுமே என்கிட்ட வேண்டிக்கல. நானாதான் இந்த பழத்தை உனக்கு கொடுத்திருக்கேன் இல்லையா? ஆமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, அத கொடு. முன்னாடி இருக்கிற அந்த பழத்தை எடுத்துக்கோ. இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல. 2 பழத்தையும் நான் தானே கொடுத்தேன். 2 பழமும் சாப்பிட ருசியாவும் நல்லாவும் இருக்கு. சாப்பிடுறதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல. உன்னுடைய தாய்மைக்கு எந்த அநியாயமும் ஏற்படாது. ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்பப்ப எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். ஆனா அதோட அர்த்தம் எனக்கு புரியல. உன்கிட்ட எதுவுமே இல்ல, அத நானே தான் கொடுத்தேன். இப்ப இதையும் நானே தான் கொடுக்கறேன். உன் தாய்மைக்கு எந்த அநியாயமும் நடக்காதுன்னு இந்த தாய் என்கிட்ட சொன்னா. ஆனா ஏதோ ஒரு முகத்தை நம்ம பொண்ணான ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்க? எங்கேயோ பிறந்து வளர்ந்தவ கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம இருக்கா. மடி ஆச்சாரம் எதுவுமே தெரியல. கஷ்டம். புதுசுல அப்படித்தான் இருக்கும். போக போக நம்ம மனசுக்குள்ள இவதான் நம்ம பொண்ணுன்னு ஏத்துக்கிட்டா அதெல்லாம் ஒரு கணக்கா? என் மனசுல இன்னமும் நம்ம சுந்தரியே நிறைஞ்சிருக்கா. இவளுக்குள்ள நாம அவளை பார்க்கணும். என்னவோ யோசனையில இருக்கீங்க. உங்க சக்தியெல்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு கவலை உங்களை சுத்தி சுத்தி வருதே, என்னது? என் சக்தியெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு சக்தி என் காரியங்களுக்கு தடையா நிக்குது. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தடையா இருக்க போறது வேற யாரு? அந்த அம்மனா தான் இருக்கணும். நீங்க அடைஞ்சிருக்கிற சக்திக்கு முன்னாடி அந்த அம்மனால கூட எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் அந்த அம்மன் என் மேல நேரடியா போர் தொடுக்க மாட்டேங்கிறா. வேற யாரையோ முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டு என்ன கட்டி போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீரணும். சோழி போட்டு பார்த்தா ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். நான் போட்டு பார்க்கவா? அதையெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன். அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. இங்கதான் எங்கேயோ இருக்காங்க, அது நல்லா தெரியுது. ஆனா யாருன்னு தான் தெரியல. அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நான் கட்டி போட்டுட்டா அதுக்கப்புறம் நிம்மதியா நான் என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருவேன். அதுக்காக நான் கொஞ்சம் இந்த ஊருக்குள்ள போயிட்டு வரணும். எதிரிய நான் கட்டி போட்டாகணும். இப்படியே போகாதீங்க. ஊர்ல ஒரு பொண்ணை பலி கொடுத்துருக்காங்கன்னு இப்பதான் போலீஸுக்கு செய்தி போயிருக்கு. போலீஸ் ஊருக்குள்ள மாறு வேஷத்துல நிக்கிறாங்க. மந்திர தந்திரம் பண்றவங்க யாரோ ஊருக்குள்ள இருக்காங்கன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனையாயிடும். இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பொண்ணை பலி கொடுத்ததுல இருந்து எனக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஊருக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, நம்மளை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுதான்னு கண்டுபிடிக்க பிச்சைக்கார மாதிரி காய்கறி வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போயிட்டு வரேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா போனேன்.
போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. என்ன கட்டி போட நினைக்கிற அந்த சக்தி யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீரணும். தினம் தினம் அதோட தொந்தரவு அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இதை நான் இப்படியே சும்மா விட்டுட்டேன்னா கடைசியில நான் ஸ்ரீ சக்கரத்தை அடையிறது கனவாவே போயிடும். இதுக்கெல்லாம் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு வழிதான். என்ன அது? இப்பதான் வரியா? உன்னதான் அங்க எங்கன்னு ஏன் பாக்குற? யம்மா, இப்ப எதுக்கு இப்படி பயப்படுற? நீ இப்படி எம்மான்னு எல்லாம் கூப்பிட்டீன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ, வேணும்னு என்னை இழுத்து 2 அரை வச்சிருங்க. ஆனா பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்க என்கிட்ட பேசாத அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு தடவை நான் உனக்கு அம்மா மாதிரின்னு என்கிட்ட சொன்னேன்ல. ஆமா, அம்மா மாதிரி இல்ல, அம்மாவே தான். அப்படி இருக்கும்போது எம்மான்னு என்ன எதுக்கு கூப்பிடணும்? மனசாரா அம்மான்னு கூப்பிடு. அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன். அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. பாட்டி, நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. இல்லம்மா, சுத்தம் மடி. நாங்க பெரியவங்க, நீ சின்னவண்ணு. என்னென்னவோ சொல்லி உன்னை ரொம்ப இம்சப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு தாயே. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் தப்பு தப்புதான். செஞ்ச தப்ப மனசார ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டோம்னா மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும். நமக்கு மன்னிப்பு கிடைச்சிட்டா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ உங்க வீட்டு பொண்ணு மாதிரி. நீங்க எனக்கு பாட்டி. நீங்க என்ன சொன்னாலும் அதான் சரி. நீங்க என்ன திட்டுனாலும் சரிதான். நீ இந்த அளவுக்கு நல்லவளா இருப்பேன்னு நினைக்கல. என் அப்பா இப்ப எப்படி இருக்கிறாரோ, நான் பாட்டுக்கு இங்க கிளம்பி வந்துட்டேன். அங்க யாருமே அவருக்கு இல்ல. என்ன சாப்பிடுறாரோ, எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரோ ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு பாசமா உனக்கு உங்க அப்பா மேல? ஆமா பாட்டி, எனக்கு எங்க அப்பாக்கு நானு நரம்பு சதையுமா தான் இருந்தோம். இப்ப என்ன பண்றாரோ என்னவோ. எனக்கு எல்லாம் தெரியும்டா மோன் அடிக்கிறவன். உன் பொண்ணு இமயமலைக்கும் போல கன்னியாகுமரிக்கும் போகல. அவ செத்து பொழைச்சதை எனக்காக தான் தெரியுமா? அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக செத்து போயிட்டா கொல்லி வைக்கிறேன்னு நாடகமாடல. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் அதிசயம் கிடையாது. இனிமேல் நடக்க போறது தான் அதிசயம். நான் எல்லா பக்கமும் செய்தி சொல்லி அனுப்பியிருக்கேன். எல்லாரும் எல்லா பக்கமும் தேடுறாங்க. இமயமலை கன்னியாகுமரி இல்ல, பூலோகம், மேலோகம், சொர்க்கம், நரகம், பாதாள உலகத்துல இருந்தாலும் அவளை தூக்கிட்டு வந்து என்கிட்ட விடுவாங்க. அப்ப இருக்குடா உனக்கு கச்சேரி. உன் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது. மல்லி, இல்லங்கறல. உன்னை என்ன பண்ற பாரு. என்ன பார்த்து என்ன சொன்ன? என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டியா? நீ வேண்டாம், கிட்ட வராத, போயிடு, இங்கிருந்து போ. அம்மா! ஏ மல்லி,